الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يضلل الله فلا هادي له وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறையில்லமாக்காபத்துல்லாஹு இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌஸா ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. ஆமீன். சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம்முடைய ஊருக்கும் மேலான அன்னரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் உலமாக்கள் இமாம்கள் குஃபார்கள் தாயிகள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, நேற்றைய தினம் சுதந்திர தின விழா. அந்த விழாவை கூட நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு இனிப்பு விழாவாக, யதார்த்தமாக சொல்ல போனால் சாக்லேட் விழாவாக ஆக்கி வச்சிருக்கோம். சுருக்குள் கிடைச்சிருச்சா? குறிப்பா முஸ்லீம்களுக்கு கிடைச்சிருச்சா? ஒரு பக்கம் ஆர்வம் மறுக்கிறான், இன்னொரு பக்கம் நமக்குமே ஒரு ஆர்வம் பார்த்தீங்களா? நமக்கு மேல நம்முடைய மேனேஜரு, நம்முடைய ஆபீசரு, நம்முடைய சூப்பர்வைசரு ஆபீஸ்ல எங்களை மாதிரி அடுத்து பார்த்து எனக்கு கீழே நம்ம நசுக்குவாங்க. இமாம்கள் சொன்னா வேங்களோட நசுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கூட நசுக்கலாம். அரசியல் உலகத்துல செய்யணும்னா எங்ககிட்ட அரசியல் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஜுப்பம் போட்டிருக்க ஆடைக்கு சாதாரண ஆடை இல்லை, நாங்களே சாதாரண அங்கதான். அப்ப எதோ தெரிந்து நினைக்கிறேன், நம்ம வசிக்கிற ஒருத்தர் வர்றான்னா என்ன தெரியுது, இவன் பலமானவன். அந்த பலம் என்னுடைய இமாமத்தினால கிடைக்கல, இந்த பள்ளியால கிடைக்கல, அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிப்ஸ், அல்லாஹ் கொடுத்த அந்த இல்மு. சேலஞ்சு பண்றேன், எங்கால பண்றேன், என் உள்ளத்துல இருக்கக்கூடிய ஹிப்ஸும் என் உள்ளத்துல இருக்கக்கூடிய இல்மு யாராவது பிரிச்சு காட்டுறத பார்க்கலாம், அல்லாஹ் தவிர காட்ட முடியுமா? இது உங்களுக்கு சாத்தியம் தான். உங்க உள்ளத்துல ஒரு கல்வி இருக்குல்ல, எவனுமே வேலை தரலங்க, ஆனா உங்களுக்கு ஒரு கல்வி திறமை இருக்குல்ல, அதை நீக்க முடியுமா யாராவது? எனவே நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன பார்க்க முடியுமா? என்ன அடிச்சுட்டான், என்ன அவன் அநியாயம் பண்ணிட்டான், என் அண்ணன் என்னை மதிக்க மாட்டான், அவன் என்னை சொத்தை அபகரிச்சுட்டான், அவன் ஏதாவது பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இவங்களை விட்டுட்டு அவனை பார்த்து வச்சுருந்தான், அவன் என்ன சொன்னான், அவன் என்ன செய்ய சொன்னான், நாம் என்ன செய்யறோம், அவனுக்கு இந்த வழியில நாம் போயிட்டு இருக்கோம். வீடியோ வந்தா புரியும், ஆடியோ வந்தா புரியாது. தனியா கேட்டா புரிக்க புரியலையா? அல்லாவுக்காக நாம் போயிட்டு இருக்கோமே, அதுல இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம திசை கொடுப்பாங்க. உன்னை பேசிட்டான், நம்ம என்ன பண்றோம், டென்ஷன் ஆயிருக்கோம். இவனுக்கு ஊழித்தமிழ்ல அவன் முஸ்லீம் வடிவத்துல வருவான்,
இந்து சகோதர வடிவத்துல வருவான், இல்ல நம்முடைய கோஷ்டி வடிவத்துல வருவான், இல்ல என்னுடைய இனமாவே இருக்கும், இல்லை என்னுடைய உறவா இருக்கும். இஸ்லாத்திற்கு பாதிப்பு எதிரிகளால இல்ல, துரோகத்தால. யாரால? துரோகத்தால. இமாம் ஹுசைன் துரோகத்தால இருந்தாங்க, மறுக்கிறீங்களா? இமாம் ஹசன் துரோகத்தால இருந்தாங்க. உஸ்மான் பின் அஃபான் யார் அடிச்சா? அலி கர்ராமோ பகல் துருவந்தவன், அலி ரலியல்லாஹு தஆலா அடிக்க வந்தவன், பகல் துருவந்தவன். நைட்டே தூங்கிட்டு காலைல பகல்ல முடிச்சிடலாம். தூங்குறவன் எழுப்புனாங்க, அதுல தலி பா தெளிவ டைமாயிடுச்சுப்பா. அது ஜஸாவுல் இஹ்சான் இல்ல இஹ்சான், உபகாரத்துக்கு பிரதிபலன் உபகாரம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? எழுப்புறவர்கள் யாரு எழுப்புறாரோ அவர் போய் குத்துறான். தைரியம் இருந்தா அவர் தொழுவதற்கு முன்னால் குத்திருந்தா குத்த முடியுமா? நெருங்க முடியுமா? நிறைய எல்லாம் நல்லடியார்களே, பெரியவர்களே, சிஸ்டம்ல இருக்கிறோம், நெட் வேலை செய்யல, ஒரு கவனம் ஆகாது. சார்ஜ் ஏற்றி இருக்கும், கரண்ட் இல்ல, சார்ஜ் ஏறுமா? ஏறாது. இவங்கெல்லாம் இதுதான் கரண்ட் போனவங்க, நெட்வொர்க் இல்லாதவங்க. இவர்களுக்கு இது செய்தாதான் குழம்பு. புரியுதுங்களா? நமக்கு உயர்ந்த நோக்கம் இருக்குது. யாரது விசாப்படணும், யாருடைய பொருத்தத்தை அடையணும், யாரை சந்தோஷப்படுத்தணும், ரத்த. அதனால இவன் சொல்லக்கூடிய எல்லா மக்களையும் தூக்கி போடுங்க, அவனை பாருங்க. நம்ம எங்கேயோ போக வேண்டியவன நம்ம திசை திருப்பி தள்ளி விடுறாங்க. டைவர்ஷன். நம்ம என்ன பண்றோம்? என் அண்ணன் அடிச்சுட்டான், என் தம்பி என் பொருள் எடுத்துட்டான், என்ன பார்த்து நாங்கிட்டான், என்ன பார்த்து வெளியே போறான்ட்டான், நான் விட மாட்டேன். டேய், இது உனக்காக செஞ்ச ரூட்டு இல்லடா, நீ இங்க இங்கு. எனவே விளங்கி இந்த நல்லா நல்லடியார்களை பெரியவர்களே, சரி நான் சொல்லிட்டேன். சுதந்திரம் பாருங்க. இன்னைக்கு கார்பரேட் அதிகாரம் படைச்சவங்க முழு இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காங்க, ஏன் முழு உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனா சுதந்திரம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? கொடி ஏற்றிட்டு ஒரு ரூபாய் சாக்கெட்டை கொடுத்துட்டு சித்தாரா ஒரு இமேஜ் மேல இமேஜ். அது யார் வெளியே பண்றோம்னு பார்த்தா நம்ம மாதிரி ஆகுது. ஏன்னா எதை நசுக்கப்பட்டானோ ஆனா என்ன பண்றோம்? பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட வேண்டாம்னு சொல்லல, வந்துச்சா? நம்மளை அடிக்காத இருக்கானா? நம்ம கூட பிறந்தவன், கூட இருக்கிறவன், நம்மளை ஆள்றவன் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ செய்ய வேண்டாம் என்பது வாதம் அல்ல, இது நமக்காக ரூட் இல்லை. சரி, தலைக்கு போறேன். இப்படித்தான் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கான். அந்த மாசம் தூக்கிட்டாங்க, அந்த பெரியத்தை நான் விட மாட்டேன். இல்லையா? தூக்கி போடு. அவன் இல்லாட்டி இன்னொருத்தன், அந்த பள்ளியில இன்னொரு பள்ளி, இந்த மதசால இன்னொரு மதசா. உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய பாதை என்ன? நீ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். நீங்கள சந்தோஷப்படுத்த முடியுமா? முடியாது. நீங்க பேசாட்டி கூட அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஹக்க நிறைவேற்றாட்டி கூட உண்மையான மனது சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி யாரும் பேசுறாங்க, எதுவும் அங்க மாட்டேன், அவனுக்கு மட்டும் தான் அஞ்சுவேன். என்கிட்ட வந்து இது அதுன்னு யாரும் பேசுகிறாங்க, உண்மையா சொல்றேன். தயவு செய்து ரொம்ப மனசார புரிஞ்சிட்டேன். எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணணுமோ எல்லாரும் பண்றாங்க. இதான் உண்மை. என்ன பண்ணிட்டாங்க, நான் பேசல. எனக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு உரிமை இல்லை. ஐ மீன் நீங்க பேச முடியாது. எத்தனையோ பாதிக்கப்பட்டது மனசுலயே அழுதுட்டு இருக்கான். அவ அழுகுறாங்க, அந்த கண்ணீருக்கு விடணும். கொஞ்சம் யோசிச்சுட்டாங்க. அண்ணன் அண்ணன் பண்ணிட்டான், தம்பி உட்கார்ந்து அழுவான் மெஹராப்ல. அண்ணன் நல்லா இருப்பானா? சரி, தலைப்புக்கு போறேன், விளைவிக்கீங்க. அதுக்காக இவங்க அப்படியே விட்டுங்க, நம்ம நேரா போயிட்டே இருக்கலாம். எதை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உயிரே போனாலும் சரி, ஏதாவது ஒரு பள்ளியில நமக்கு உயிர் போகணும். மஸ்ஜித் நபவியில உயிர் போகணும்.
அந்த மாதிரி நீயே வைக்கிறாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்னு. தூங்குற மாதிரி தூங்குறவங்க பார்க்காதீங்க. தூங்கிட்டே கிடக்கட்டும், அவனை தூங்கிட்டே இருப்பான், அவனை பத்தி பார்க்காதீங்க. தூங்குறவங்க, சாப்பிடுறவங்க, நேரத்தை வீணாக்குறவங்க, அவனால தூக்கி குப்பையில போடுங்க. நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்கின்றோம் என ரசூலுல்லாஹ் ஒரு விபத்தாக இருக்கும். நபிகள் இப்படித்தான் இருந்தார்கள். அபூ லஹப் சிறிய தந்தை, பெரிய தந்தை தானே. இன்னைக்கு சபிக்கப்பட்ட ஒரு சூறாவே இருக்குன்னா அது சூரத்துல் லஹப் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கன்னு சொல்லி அடிமைத்தனம் சொன்னாங்க. உங்க தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, ஏன்னா அப்துல்லா இறந்துட்டார் பிறக்கும் போது. உண்மைதானே? என் தம்பிக்கு ஆண் குழந்தையா? அந்த சொன்ன அடிமை உரிமை விட்டவ சந்தோஷத்துல. நபிகள் எங்கேயுமே பேசுறது கிடையாது அபூலஹபை பத்தி, தெரியுமா? அபூ ஜஹலை பற்றியும் அபூ லஹபை பற்றியும் மறுக்கிறார்கள், பேசவில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மள லைட்டா டச் பண்ணிட்டு போறான். போனவங்க நம்ம என்ன பண்றோம்? டென்ஷன் ஆயிடும். பிபி பர்கர் போட்டுக்கிட்டு கொத்தடிக்கு என்ன ஆகுது? அவன் சுருக்கான்றான். நான் செஞ்ச வேலை கரெக்டா இருக்குடா. நம்முடைய தொழுகை போது, நம்முடைய விவாதத்து போது, நம்முடைய தியாகத்து போது, நம்முடைய சிந்தனை போது, நம்முடைய சொல் போது, நம்முடைய பேச்சு போது, நம்முடைய ஆசிரியர் போது, ஆனா அவன் என்ன பண்றான்? பாக்குறான். அப்ப நீ புத்திசாலி, நம்ம ஏமாந்தோம். கியாமத்துல தெரியும் என புத்திசாலி, எதை ஏமாந்தவன். கம்பெனில தெரியும் என புத்திசாலி, எதை ஏமாந்தவன். உலகத்துல எல்லாம் காற்றா. இன்னைக்கு நம்ம அநியாயம் பண்ணணும், உலகத்துல அந்த அநியாயத்தை நம்ம பார்த்துட்டு தான் இறப்போம். அதுதான் உலகத்துடைய நிதர்சனமாக இருக்கிறது. சரி, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும் பொழுது பாக்குறாங்க வெளியில ஒரே பாலைவனம். அந்த பாலைவனத்துல ஒரு பெண்மணி, மூதாட்டி, கிழவி, வயதானவங்க இருக்காங்க பாலைவனத்துல. அப்துல்லாஹ் பின் முபாரக் அந்த காலத்துல ஒட்டக பயணம் அப்படிதானே, பாலைவனம் பயணம் ஒட்டக பயணம். ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க. யாருமே என்ன ஒரு மூதாட்டி தடுமாறிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. அந்த மூதாட்டி என்ன சொன்னாங்க? சலாமுன் கௌலம் மின் ரப்பில் ஆலமீன். அதற்கு பதில் நம்ம என்ன சொல்லுவோம்? வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹதீஸ் தான், ஆனா இது ஆயத்து. ஒரு மூதாட்டி குர்ஆன்ல பதில் சொல்றாங்க சலாமுக்கு. நம்ம வலைக்கும் வர நானும் அதான் சொல்லுவேன். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். சலாமுன் கௌலம் மின் ரப்பில் ஆலமீன் அல்லது சலாமுன் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம். புரிஞ்சுக்கலாம்? கேட்டாங்க, என்ன நீங்க இங்க தனியா நிக்கிறீங்க? அப்துல்லாஹ் பின் முபாரக் இவங்க சொன்னாங்க. அதுக்கு பதில் என்ன? அல்லாஹ் வழி தவற செய்து விட்டால் பலா ஹாதியலா, வழி காட்டுறவ யாருப்பான்னு கேட்டாங்க. இதுவும் ஆயத்து. ஆளுங்களே, இந்த ஆளுங்கள் யாரும் இல்ல, நம்ம ஆளுங்க நினைக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியுமா? புகாரி 2222 2022 அப்படின்னு சொல்லுவோம். என்ன இருக்கு? ஏதோ இருக்குங்க, நான் நினைக்கிறது இருக்கு. இதான் வாழ்க்கை. அந்த ஹதீஸுடைய முழு ராவி தெரியுமா? நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்ல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் இவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொல்ல திராணி இருக்குதா? எனக்கு இல்லைன்னு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அறியாமல் இருக்கிறோம் சோதரர்களே, அறியாமல் இருக்கிறோம். உலமாக்கள் விட்டு விலகி இருக்கிறோம். உலமாக்கள் எல்லாமே தவறானவங்க இல்ல. இல்முதான் அசல், இல்முதான் அசல். இல்மு இல்லை என்று சொன்னால் குர்ஆன் இல்லை, இல்மு இல்லை என்று சொன்னால் ஹதீஸ் இல்லை. அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நமக்கு பொக்கிஷம் குர்ஆன் ஹதீஸ். யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே புறந்தள்ளிட்டு இருப்போம். நான் மறுபடியும் சொன்னா அதே விஷயம் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். எந்த பள்ளியிலும் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, சில கிதாபுகளை தவிர. அந்த சில கிதாபுகளில் குர்ஆன் ஹதீஸ் இருக்குது. அது மட்டும் போதுமா? நான் எத்தனை நாள் இங்க இருப்பேன் தெரியாது, நான் உண்மையே சொல்லிட்டு போகாது இருக்கேன். யோசிச்சு பாருங்க. இங்க இப்ப சொன்னாலும் இருக்கும்ல, என் கபருக்கு சொல்றேங்கண்ணா, என் கபருக்கு சொல்றேன், என் மறுமைக்கு சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். 15,000 ரூபாய் நான் சமாளிக்க முடியாதா? சொல்லுங்க, எடுத்து பாருங்க. நல்லா தரமாட்டானா? ரொம்ப வேதனையா பேசுறீங்க, ரொம்ப வேதனையா பேசுறீங்க. என்ன பேசுறீங்க?
சரி, அடுத்தது பாருங்க, எத்தனை நாளா தடுமாறுவீங்கன்னு கேட்டாங்க. எப்படி எத்தனை நாளா தடுமாறுவீங்க, எத்தனை நாளா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்துல்லா முபாரக் அவங்க சொன்னாங்க, சபியா, 3 இரவுகளாக இருக்கு. இதுவும் குழந்தையாது. அந்த மாதிரி மூதாட்டி மாதிரி ஒரு கேள்வி அறிவு கூட எனக்கு இல்லைன்னு சொல்றது வெக்கமா இருக்கு. என்ன தன்னைத்தான் நான் சமைச்சுக்கிறேங்க. என்னங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. இறக்கும் போது களிமா நசீபாவுங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, கல்யாணத்துக்காக தொழுது மிஸ் ஆகுது, ஒரு விழாவுக்காக தொழுது மிஸ் ஆகுது. இந்த மாதிரி ஈமான், பலவீனமான ஈமான் சக்கராத்துல இஸ்ராயலை பார்க்கும்போது வருமா களிமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. களிமா வரலன்னு சொன்னா மனுஷனே கிடையாது, நரகவாதி. 3வது அடுத்த கேள்வி கேட்டாங்க, இந்த இடத்துல தண்ணீரே இல்லையே, எப்படிமா குடிக்கிற, எப்படிமா ஒது செய்யறேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, வைலம் தஜிதுமா அன் ஃபதயன்னு சஈதுன் தஜிபா. தண்ணி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? தயவு செய்யும் சொல்லியிருக்கான். அதை வச்சு தயவு செய்து சொல்லுவேன். எல்லா குரானும் சொல்றாங்க பதில். அப்புறம் சொல்றாங்க, என்கிட்ட சாப்பாடுக்கு எதுவும் நான் கொண்டு வரல, இருந்துதான் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்பேன், எனக்கு சாப்பாடுக்கு எதுவும் தேவையில்லை. அப்போ என்ன அர்த்தம்? சும்மா திம்மு சியாம ஈவை நம்ம கிளவி சொல்லுது, இரவு வரைக்கும் நோம்ப நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் நோம்புன்னு சொல்லுது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பயணத்துல நோம்பு வைக்கிறது பரதான நோம்பு கூட விடலாம், பயணத்துல விடலாம்னு கேட்கும்போது அந்த அம்மா மறுபடியும் கொடுக்கணும், அந்த சூப்பு கைகுள்ளது தாளமும் விடுறது கூடும் தான், இருந்தாலும் நீங்கள் நோம்பு வைப்பீர்கள் என்று சொன்னால் சிறந்தது, நீங்கள் அறிந்து கொள்வது என்று அல்லாஹ் சொல்லுவோம். நன்றாக விட்டா போதும், சஃபர் புறா ரோகாது இல்லை, அல்லாஹ் போவாலே, அல்லாஹ் போவாலே, அல்லாஹ் பதில் வருவலாம். பக்கத்து வீட்டுக்கார பேசுறதுலாம் பார்த்தா பதிவுலாம் பாருங்க, மலக்குமம் உள்ளதப்போ இப்ப கூட சொல்றேங்க, மறுபடியும் இன்னும் சொல்றேங்க, இன்னைக்கு அரசாங்கம் உத்தரவு கொடுக்கட்டும், யாரு வேண்டும் யாரை வேண்டும் கொலை செய்யலாம்னா எங்களை மாதிரி யாரும் இன்னைக்கே ஷஹீதாயிருவோம், கொன்றுவாங்க நம்மள. வடக்கன்னு கொன்றுவாங்க, இதோட பெரியார சொல்ல முடியாது, வடக்கன்னு கொன்றுவாங்க நம்மள. புரியுதுங்களா? அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது உலகம். நாம் அல்லாஹ்வோடு லயித்து விட வேண்டும், ஒன்று விட வேண்டும். தயவு செய்து தயவு செய்து அன்னையப்போ இறப்பான், பின்னையப்போ ஜாலியாகும். இது ஒரு லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை நாட்கள் இருந்தாலும் இதே நிலைமைன்னு சொல்லிட்டு மாறணுமா இல்லையா? எனக்கு பிறகு மாறணும், கண்டிப்பாக மாறணும், இஸ்லாம் வாழணும். அப்படி இல்லைன்னா முஸ்லிம்களே கிடையாதுங்க. இந்த ஈனம், ஜாத்து, மொழி கூட்டி குப்பையில போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் படைச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கான தவிர இதை வைத்து அவசியம் செய்வதற்காக அல்ல இந்த பள்ளி உருவாக்கவில்லை, எந்த மதரசா உருவாக்குகிறார் செய்யறாங்க. பொதுவா சொல்ற செய்யறாங்க, பகிரங்கமா அநியாயம் பண்றாங்க. அவன் அதான் ஒன்னொன்னா புடிச்சிட்டு வரான், ஒன்னொன்னா புடிச்சிட்டு வரான். புடிச்சிட்டு சரின்னு நான் சொல்ல வரல, நம்ம அநியாயம் செய்யாம இருக்கிறோமா? மனசு தொட்டு சொல்லுங்க, அல்லாஹ்வோட இல்லத்துல இருக்கும். சரி, அடுத்தது நஃபிலா நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அவங்க. கம்மன் தத்தவா கைரன், நான் நஃபிலா நோன்பு தான் வச்சிருக்கேன், பயணத்துல சாப்பாடு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏமா நான் என் மொழியில தானே பேசிட்டு இருக்கேன், நீ உன் மொழியில பதில் சொல்லுமான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, மா எழுப்புது பௌருக்கு இல்லா ரத்தீபு நத்தி. யோசிச்சு பாருங்க, சாதாரண மூதாட்டிக்குள்ள இவ்வளவு குரானுடைய இருக்கு. இங்க யாருக்காவது நமக்கு எழுத்துதாங்க. இதுவும் ஆயத்து. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ற. சில பேர் கவுந்து இருக்காங்களே, இவரை யாருக்கும் எதிராக சொல்றது அர்த்தமா? சொல்லுங்க, நீங்க சொல்றது எங்கள் மக்கள் தான் வேணும், அல்லாதான் வேணும். சொல்லுங்க, உண்மையை பேசினா கசக்குது, கசக்கு போட்டு இறக்குன்னா இப்படியே நீங்க சமூகத்தை செலுத்தே இருக்க வேண்டியதான் இல்லையா? அதாவது மா இருக்குது நீ பவுலி, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரகீபுன் அதீத் ஒரு மலக்கு இருக்காரு, அவர் எழுதுறாரு. அதனால நான் பேசுறது பூரா குரானாவே இருக்கட்டும் சொல்லுங்க. அந்த வயசான மூதாட்டி வலி உள்ளாங்க, வலி உள்ளான்னு சொன்னா ஆம்பளை நினைப்போம், பெண் வலி உள்ளாங்க. எல்லாத்துக்கும் ஆயத்தான் பதில். அடுத்தது
எங்க போறீங்க, எங்க போறீங்க, டைம் ஆயிடுச்சு. அந்த அம்மா பாடுது, சொல்லுது, சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜித் ஹராம் காபத்துல்லாஹ்ல இருந்து ஹஜ்ஜ முடிச்சிட்டு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போறேன்னு சொல்லுது. அதுவும் ஆயத்துல பாலஸ்தீனத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது. உனக்கு ஏதாவது உதவுத்துமான்னு கேட்கும் பொழுது உமா தஃஅலு கைரன் யஅலஹுல்லாஹ், நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் அறிந்து கொள்வான் உங்களுடைய நலவென்று. இதுவும் ஆயத்து. யோசிச்சு பாருங்க. நானே இதை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். என் நம்ம என்னுடைய அறியாமல் இவ்வளவு இருக்குது. சரி, ஒட்டகத்தை அந்த காலத்துல முடிச்சிருவேன், ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகும். ஒட்டகத்தை வேகமாக விளையாட்டுறதுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கவிதையை பாடுவாங்களாம். நம்ம சான்ஸ் கேட்கிற மாதிரி சான்ஸ் கேட்டு எங்கேயாவது தலையில தொங்கிப்போம், வாழ்க்கை இப்படிதான். அந்த மாதிரி கவிதை பாட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? அப்துல்லா பின் முபாரக். அந்த அம்மா சொல்லிச்சா, பக்கரவுமா தயஸ்ரங்கள் குர்ஆன், குர்ஆன் உனக்கு தெரியாதா? அல்லாஹ் ஈஸியா வச்சிருக்குன்னு சொல்றாங்க, குர்ஆன் ஓதுங்க, கவிதை பாடிட்டு பாருங்க அப்படி. அப்துல்லா பின் முபாரக் பெரிய ஆளும் பெருந்தது. அப்புறம் குர்ஆனாயத்தை ஓத அந்த ஒட்டகம் ஓடிச்சு, பார்த்தா ஒரு கூட்டம் முன்னாலே தெரிஞ்சு, அங்க யாரும் இருக்காங்களான்னு கேட்டாங்களாம். இவங்க அந்த அம்மா சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம்பளையா இருந்தா அவங்களை இமாம் ஆக்கிருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா யாராவது? அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் தன்னுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய உலகத்துடைய பிரகாசமான வஸ்துக்கள்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் அறிவாளியாக புரிஞ்சுட்டார். நம்மளும் அதாக புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது, உன் பிள்ளைகளுடைய பேர் என்ன? வத்தகது இப்ராஹிம கலீலா, வக்கல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா, யஹ்யா குதுல் கிதாப் பிகுவா. என்ன அர்த்தம்? யஹ்யா, இப்ராஹிம், மூஸா 3 குழந்தைகள் இருக்காங்கன்னு அர்த்தம். இங்க கூப்பிட்டா 3 பேர் வந்துட்டாங்க. வந்தவங்க அந்த அம்மா சொல்லிச்சான், ஃபபஅஸு அஹதக்கும் பிவரிக்கும் ஹாதிஹில் மதீனத்தி, ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து பசிக்குன்னு சொன்னாங்க அந்த அம்மா. இதுவும் ஆயத்து, சூரத்துல் காஃபிர் ஆயத்து. அவர் கடைசியில கேட்டாரா, அது பொருள் சாப்பிட கொண்டு வந்தோம்னா அந்த மூதாட்டி சொல்றா, அப்துல்லா பின் முபாரக், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும். இதுவும் ஆயத்து. நீங்க என்ன செஞ்சிட்டீங்களோ அதுக்கு பதிலாக சாப்பிடுங்க, குடிங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். எதை உலகத்துல செஞ்சுட்டு வந்தீங்களோ அதுக்கு பிரதிபலாக சொர்க்கத்துல சாப்பிடுங்க. அந்த ஆயத்துக்கு நம்ம ஓதி காட்டுது. ரொட்டியை முன்னாடி கொடுத்து குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட அப்துல்லா பின் முபாரக் சொன்னாரா, 4 மணி நேரத்துல 40க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை கொண்டு எனக்கு ஒரு வார்த்தை ஹதீஸும் சொல்லாமல், ஒரு வார்த்தை வேற மொழியும் சொல்லாமல், வேற கலிமாவும் சொல்லாமல் முழுக்க குர்ஆனே சொல்லி முடிச்சிருக்காங்களே, நீங்க எப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைகள் சொன்னாங்களா, 40 வருஷமா இங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, 40 வருஷமா குர்ஆன் தான் பேசுவாங்களாம். நமக்கு இன்னும் தரசா தெரியல, இங்கிலீஷ் தெரியல. ஒருத்தர் சொல்றாங்க, ஜொஹருக்கு வேணாம், அசர்ல தரசா வச்சோமா, அசர் வேணாம், மகரீப்ல வைங்க, மகரீப்ல வேணாம், இஷால வைங்க, பதவி எனக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க சில பேர். யோசிச்சு பாருங்க, என்னமா இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை ஸ்கூல்ல சொல்லுங்களை பார்க்கலாம். யதார்த்தமா இருந்துட்டு போவோங்க. மனசுல அழுக்கு வச்சுட்டு நம்ம வாழ்றோமே, அல்லாஹ்வுக்கு தெரியாதா அழுக்கு? மனுஷனுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எனவே அநியாயம் செய்யறவங்களை நீங்க அங்கீகாரம் கொடுக்காதீங்க. நவுது பில்லாஹ், வயநாடு நமக்கு யாரும் இருக்கணும். அவங்கெல்லாம் ஷஹீதுமார்கள். ஷாம் தேசம் பெரிய பெரிய கட்டிடங்கள் அதிர்ந்து விட்டன. எங்களை மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுனால என்ன நான் போயிட்டு என்ன ஒரு சந்தோஷம்? அப்படியும் சந்தோஷம் இருக்குதா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான் நான் சொல்ல, வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்காக இந்த மொழியை வச்சியோ ஈமான் இல்லாத விஷயத்தை வச்சியோ செய்யக்கூடிய அரசியல் அசிங்கமான அரசியல், இது நம்ம தெரிவிக்கணும். இல்லைன்னா எப்ப வேணா நம்முடைய சக்கராத்துல் மௌத் நமக்கு தலைக்கு மேல இருக்குது. நவுது பில்லாஹ். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இல்மோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
இல்முதான் தாவத்துடைய முதல் பணி. இல்முதான் தாவத்துடைய முதல் பணி. இக்ரா, இதுதான் முதல் ஆயத். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மையான தாய்களாக குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்து கொண்டு எல்லா ஊர்களுக்கும் செல்லக்கூடிய, குறிப்பாக நிஜாமியோட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய்களாக அல்லாஹ் அங்க அதெல்லாம் சொல்லி தராங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அங்க பெரிய மதர்சாவே இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி நான் கூட்டு போங்க, நான் பேசலாம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாக்குகள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோர் தொழுதுள்ளம் அனைவரிடம்